ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிட்னா என்ன, கிட்டப்னா என்ன. ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, வெதர் நீங்கள் இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணுறப்போ யாரும் காலேஜ்லேயோ யாரும் கொலீக்ஸோ சொல்லியிருப்பாங்க. ஸோ கிட்டப்புங்கிறது ஒரு ரெஸ்யூம் மாதிரி இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி. ஸோ கிட்டப்னா என்ன, எதுக்கு கிட்டு எது யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் அது எதுக்கு வந்து ப்ரொஃபைல் தேவை அப்படிங்கிறது வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிட்டப் போகிறோம்னா நம்ம கிட்லேருந்து போய்க்கலாம். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நீங்கள் தான் டைரி வச்சுருக்கீங்க, டைரி எழுதுறீங்க, டே 1, டே 2, டே 3. அதே மாதிரி டே 4 எழுதுறீங்க. இப்போ டே 4 எழுதுறப்ப என்ன பண்ணுறீங்க, தெரியாமல் காப்பி ஃபில் பண்ணிடுறீங்க. ஃபில் பண்ணுறப்போ டே 1, டே 2, டே 3 எல்லாம் சேர்ந்து 5 போயிடுது. பட் இமேஜின் யூ ஹேவ் மேஜிக்கல் டைரி. இந்த மேஜிக்கல் டைரி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டே 1, டே 2, டே 3 எழுதுறத ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ டே 4 நீங்கள் காப்பீஸ் ஃபில் பண்ணிட்டீங்க. ஃபில் பண்ணப்போ யூ ஹேவ் ஆப்ஷன் எப்படின்னா, இந்த டே 4 ரிமூவ் பண்ணிட்டு டே 1, டே 2, டே 3 கண்டினியூ பண்ணிக்கிற மாதிரி. அது அப்படியே இருக்கும். ப்ளஸ் இந்த டே 4 மட்டும் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும்ல. ஸோ அதுதான் வந்து கிட்டு அப்படிங்கிறது. ஸோ இந்த கிட்டு அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம இந்த சாஃப்ட்வேர் மீன்ஸில் வந்தோம்னா, இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணுறீங்க. வெப்சைட் பண்ணுறப்போ நீங்கள் ஒரு ஃபீச்சர் பில்ட் பண்ணி உங்களுக்கு சைட் கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் இது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண இன்னொரு ஃபீச்சர் ஆட் பண்ணுறீங்க. அப்படி இன்னொரு ஃபீச்சர் ஆட் பண்ணால் சைட் ஃபுல்லாக கிராஷ் ஆகிடுச்சுன்னா, ஸோ அந்த கோட் ஃபுல்லாக போயிடும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபீச்சர் முடிக்க கிட்டில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் நீங்கள் ஃபீச்சர் போகிறப்போ உங்களுக்கு ஃபுல்லாக கிராஷ் ஆச்சுன்னா அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு பழைய ஃபீச்சர் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு டைம் ஒரு இது சேவ் பண்ணுறப்பையும் இது வந்து கமிட்னு சொல்லுவோம். கமிட்டிங் என்ன, ஸ்டோர் பண்ணுறது. ஸோ கிட்டில் வந்து நீங்கள் அந்த வெர்ஷன் ஆட் பண்ணி கமிட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு இது நம்ம லோக்கல் ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் கமிட் பண்ண அது அப்படியே ஆட் ஆகிட்டே வரும். இஃப் யூ வாண்ட் நீங்கள் அப்படியே அந்த பழைய இதுக்கு போயிடலாம். ஸோ இது எப்படி ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கமிட்டுக்கும் ஒரு ஆர்டிஃபைட் ஐடின்னு ஒன்று வரும். ஸோ முடிஞ்சால் அது எக்ஸாம்பிள் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அது ஒரு ஆர்டிஃபைட் ஐடி யூஸ் பண்ணி ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ இதுதான் கிட் அப்படிங்கிறது. ஸோ இது என்னென்ன இருக்குன்னா, கிட்டில் வந்து நீங்கள் கோட் ஸ்டோர் பண்ண மட்டும் இல்லாமல் பிரான்ச்சும் ஆப்ஷன் இருக்குது. இந்த பிரான்ச் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து யூ ஹேவ் வெப்சைட். ஸோ அது வந்து நல்லா பர்ஃபெக்டாக ரன் ஆகுது. பட் நீங்கள் யூஐ வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண நினைக்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த பட்டன் கலர்ஸ் மாற்றணும். பட்டன் வந்து இப்போ எக்ஸாம்பிள் பிளாக் கலருக்கு நான் ப்ளூ கலர் மாற்றிட்டு நினச்சிங்கன்னா, பட் உங்களுக்கு வந்து வெப்சைட் லைவ் இருக்குது. ஸோ நீ மெயின் ஃபீல்ட் டச் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா பிரான்ச்னு விஷயம் வருது. இந்த பிரான்ச்சுக்கு என்னென்னா, மெயின் கோடோட ஒரு காப்பி நீங்கள் அதில் வேணுமே எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன டெஸ்ட் பண்ணாலும் அது வந்து மெயின் ஃபைல் அஃபெக்ட் ஆகாது. அது நீங்கள் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஓகே வச்சுன்னா நீங்கள் மெயின் இதில் மெர்ஜ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் அப்படியே டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பிரான்ச்சிங். ஸோ இந்த மாதிரி கிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேசிக் கான்செப்ட் இருக்குது. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, கிட்டுங்கிறத பார்த்தீங்கன்னா பாட்டியோட சமையல் குறிப்பு புக்கு மாதிரி. ஒரே சாம்பார் 4 ரெசிபி இருக்கும். ஒன்று ஒர்க் ஆகலையா, 2 எடுத்துக்கலாம், 2 ஒர்க்காக 3 எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கிட்டுங்கிறது. இதுதான் கிட் ஹப்புங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா லோக்கலில் ஸ்டோர் ஆகுது. இதே சப்போஸ் நம்ம சிஸ்டமில் லேப்டாப் ஏதாவது ப்ராப்ளம்னா, ஆர் நம்ம கோடை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும், இல்லை என் கோடை வந்து மற்றவங்களாம் பார்க்கணும், அந்த மாதிரி நினச்சிங்கன்னா கிட்டப் இஸ் அ பிளாட்ஃபார்ம். ஸோ கிட்டப்புங்கிறது கிட்ட யூஸ் பண்ணி ரன் ஆகுது. கிட் வேறு கிட்டப் வேறு இல்லை. கிட்டை யூஸ் பண்ணி தான் கிட்டப் ரன் ஆகுது. ஸோ கிட்டப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் டிரைவ் மாதிரி. எதுக்குன்னா கோடை நீங்கள் ஷேர் பண்ணுறக்காக. கிட்டப் என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு லோக்கலில் நம்ம கம்ப்யூட்டர் ஸ்டோர் பண்ணுவோம், ஃபோல்டர்னு சொல்லுவோம். ஸோ இதே கிட்டப் போகிறோம் ரெப்பாசிட்டரிங்கிறத சுத்தமாக ரெப்போன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெப்போ ஒன்று க்ரியேட் பண்ணி நம்ம வந்து கோடில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ஸ்டோர் பண்ணும்போது 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று நீங்கள் ப்ரைவேட்டாக போட்டுக்கலாம், பப்ளிக்காக போட்டுக்கலாம். ப்ரைவேட்டாக போட்டிங்கன்னா நீங்கள் யார் அக்சஸ் கொடுப்பீங்களோ அவங்க மட்டும் பார்க்க முடியும். பப்ளிக்காக போட்டிங்கன்னா எனிமோன் இந்த வேர்ல்ட் கேன் உங்கள் ரெப்பாசிட்டரி தான் பார்க்க முடியும். ஸோ இது என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரே ப்ராஜெக்ட்டில் நீங்கள் டீமாக ஒர்க் பண்ணுறீங்க, ஆர் மல்டிபிள் பர்சன்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் ஒர்க் பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் உங்களுக்கான ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணி நீங்கள் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே வரலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய ஓப்பன் சோர்ஸ் ஃபைல்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு விஷுவல் கோடு ஆர் கூகுள் ஃபாண்ட்ஸ். ஸோ கூகுள் ஃபாண்ட்ஸை நீங்கள் ஒரு ஃபாண்ட் க்ரியேட் பண்ணி அதை ஆட் பண்ணால் கூட நீங்கள் கிட்டப் வழியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஓப்பன் சோர்ஸ் வந்து கிட்ட மூலியமாக தான் கொலாப்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ கிட்டப் வந்து நீங்கள் நிறைய பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் கிட்ட போகிறீங்க, இப்போது உங்களுக்கு வேறத்தோட ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் போகிற எக்ஸாம்பிள் வெப்சைட் போட்டிருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா நீங்கள் அதை புல் பண்ணி அப்படியே நீங்கள் உங்களுக்கு எடிட் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் அதை கான்ட்ரிபியூட் பண்ண நினைக்கிறீங்கன்னா நீங்கள் புல் பண்ணி நீங்கள் அதோட மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டப்பில் எப்படி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட் பார்ட்டில் வந்து நான் லைவாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கிட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கிட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் வீடியோ நம்ம சேனலில் இன்ஸ்டாலேஷன் டியூட்டோரியல்ஸ் பிளேலிஸ்ட் இருக்கும். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நீங்கள் புஷ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிட்ட போய் டிடெக்ட் பண்ணிக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டில் போகிறப்ப பில்டுன்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைஸ் அதிகமாக வரும். அந்த மாதிரி ஃபைல்ஸை வந்து அதே வந்து கட் பண்ணிட்டு தேவையான லைப்ரரி ஃபைல்ஸ் மட்டும் உள்ளே இது பண்ணிக்கும். ஸோ இப்போ வந்து 2 விஷயம். ஒன்று வந்து உங்கள் லேப்டாப் லோக்கல் ஸ்டோர் பண்ணதோட கிட்ட போய் க்ளவுடுக்கு கொண்டு போகிறது ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா அவங்க கோடை மற்றவங்க ஷேர் பண்ணணும், மற்றவங்க பார்க்கணும், அந்த மாதிரி நினைக்கிறீங்கன்னா கிட்டப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இதாக சொல்லலாம், கிட்டப்போ ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப் மாதிரி. அவங்கவுங்களோட மெசேஜை போட்டிருப்பாங்க, பார்த்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், நம்மளோட மெசேஜை போட்டுக்கலாம். ஸோ இதுதான் கிட்டப்.
ஓகே. ஸோ கிட்டப்ங்கிறது இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் எதுக்கு வந்து ரெக்ரூட்டர்ஸ், ஹெச்ஆர்ஸ்லாம் கிட்டப் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கிட்டப்போட ஃபங்க்ஷனாலிட்டி தான் சொன்னேன். ஸோ கிட்டப் அது இப்போ எப்படி மாறிக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களோட ஜாதகம் மாரி. இப்போது ரெஸ்யூம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து கிட்டப் மெயினாக நீங்கள் சாஃப்ட்வேர் சைடு போகிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு கிட்டப் தேவைப்பட்டுச்சு. பட் இப்போ முக்கால்வாசி எல்லா ஃபீல்ட்ஸே கிட்டப் வந்து தேவைப்படுது. எதுக்காகனா, நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது. நீங்கள் காலேஜ் பிளேஸ்மெண்ட் இருந்தீங்கன்னா கிட்டப் இஸ் ஒன் ஆஃப் யூர் சீக்ரெட் வெப்பன். வைல் அதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ நீங்கள் வந்து ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணி கிட்டப்பில் போட்டிருக்கணும். ஸோ ரேதர்னு சொல்ல கிட்டப் வந்து ஒரு ஆன்லைன் ரெஸ்யூ மாதிரி. இங்கே என்னென்ன பண்ணலாம், நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் அதில் பப்ளிக்கில் போட்டு வச்சுருக்கலாம், யார் வேணாலும் பார்க்கலாம். ப்ளஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணலாம். கான்ட்ரிபியூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கிட்டப்பில் வந்து கோட் புஷ் பண்ணிக்கிறீங்க. அதில் வந்து ஹீட் மேப் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ ஹீட் மேப் வந்து விசுவலைசேஷன், நீங்கள் டெய்லி எத்தனை நாள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டே இருக்கிறீங்க அந்த மாதிரி. ஸோ அது நல்லாயிருக்கும். ப்ளஸ் உங்களுக்கான ப்ரொஃபைல் பில்ட் பண்ணிக்கலாம். உங்கள் பேர், உங்களோட இதுக்கே இது பேர் ரீட்மி ஃபைல்னு சொல்லலாம், ப்ரொஃபைல் ரீட்மி ஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஜென்ரேஷன் ஆன்லைனில் இருக்குது. அதில் போய்ட்டு உங்களை டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஒரு ரீட் இமேஜ் உங்கள் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணால் அதில் வரும். ஸோ இன்ஸ்டாகிராமில் 1000 ஃபாலோவர்ஸ் 2000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறத விட கிட்டப்பில் 10 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்களா வைங்களேன், ரெண்டும் ஈக்குவல் தான். அதோடய கிட்டப்புக்கு 10 ஃபாலோவர்ஸ் தான் பவர் அதிகம். நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருப்பாங்க, என்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு 5000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, 20,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்ட்டு. ஸோ தட் டசன்ட் மேட்டர். நீங்கள் ஒர்க் போகிற மாதிரி தான் கிட்டப் அதே அளவு ஃபாலோவர்ஸ் இருந்தால் யூஆர். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். நிறைய ரிக்வெஸ்ட் பண்ண மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் கோட அப்படியே கிட்ட புஷ் பண்ணிடுவாங்க, அதுவும் நிறுத்திடுவாங்க. பட் நமக்கு தெரியும் எப்படி ஒர்க் பண்ணிக்கிறோம். பட் பார்க்கவங்க தெரியும் பார்த்தீங்களா, அதுதான் ரீட்மி ஃபைலும் கான்செப்ட் இருக்குது. ஸோ வென்னவர் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பப்ளிக்கில் போடுறப்போ இந்த ரீட்மி ஃபைல் வச்சு தான் போடணும். ஸோ நெக்ஸ்ட் நான் க்ரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு தெளிவாக பண்ணி காமிக்கிறேன். இதிலே பார்த்தீங்கன்னா கிட்டப்லேயும் நிறைய அட்வான்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டப்பில் வந்து இதுக்கு மட்டும் இல்லை, நிறைய பண்ணலாம். அது கிட்ட பற்றி பேசினா பேசிக்கிட்டே போகலாம். பட் இது பிகினிங் வீடியோ இருக்கிறதா இது ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் இப்போ இன்டர்மீடியட்டாக போகிறோம் என்னென்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, கிட்டப்பில் வந்து ஹோஸ்டிங் இருக்குது. நீங்கள் வெப்சைட் பண்ணிங்கன்னா நீங்கள் கிட்டப்லேயே ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணிக்கலாம், கிட்டப் டொமைன்லேயே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோ ஒன்று இருக்குது. திஸ் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். ஸோ இஃப் யூ வாண்ட் கிட்டப் இன்டர்மீடியட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டப் ஸ்டூடெண்ட் டெவலப்பர் பேக்னு இருக்குது. ஸோ இஃப் யூர் காலேஜ் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு அந்த 4 வருஷம் ஐடி கார்டு யூஸ் பண்ணால் பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரேஷன் கார்டை காமிச்சு நீங்கள் பொருள் வாங்குற மாதிரி கிட்டப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி காமிச்சு நிறைய வாங்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 3 ஃப்ரீ டொமைன் வாங்கிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு AWS வரும். ப்ளஸ் பூட்ஸ்ட்ராப் ஸ்டுடியோ ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் கிட்டப் ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப்பர் பேக்கில். ஸோ இஃப் யூ வாண்ட் கமெண்ட், நான் கிட்டப்போட நெக்ஸ்ட்டு அது ஒரு வீடியோவை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து கிட்டப் யூஸ் பண்ணி நம்ம லோக்கலில் இருக்க ஒரு கோடை கிட்டப் புஷ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி கிட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கிட் இன்ஸ்டால் பண்ணி எப்படி வீடியோ போட்டிருப்பேன். ஜஸ்ட் 3 மினிட்ஸ் தான், ரொம்பலாம் போய் பார்த்து கிட் இன்ஸ்டால் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே நெக்ஸ்ட் அந்த பாட்டுக்குள்ளே போகலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் சாம்பிள் ஜஸ்ட்டு சைட்லையும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது ஒன்றும் இல்லை, கிட்டப்னா என்ன அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பேசிக்காக சைட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கிட்டப் புஷ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம விஎஸ் கோடு ரிமோட்டாக கிட்டப் புஷ் பண்ண முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம விஎஸ் கோடையும் கிட்ட போய் கனெக்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் கீழே ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பர்சனுக்கு அக்கௌண்ட்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இதில் வந்து கிட்டப் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிக்கனால எனக்கு வந்து இதில் காட்டுது. நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணால் தான் நம்ம வந்து ரிமோட்டாக புஷ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு உங்கள் ப்ரௌசர் போய்ட்டு github.com ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இஃப் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் பேஜுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைட் ரைட் சைட் டாப்பில் பார்த்துட்டு இந்த ப்ளஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி நியூ ரெப்பாசிட்டரி கொடுத்துக்கோங்க. கொடுத்து இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ரெப்பாசிட்டரி நேம், இந்த ரெப்பாசிட்டரி நேம் வந்து இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ சப்போஸ் நீங்கள் பப்ளிக் ஃபைல் போடுறீங்க, இதை வந்து ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி நீங்கள் போடுறப்போ இந்த ரெப்பாசிட்டரி நேம் இம்பார்ட்டன்ட். ஸோ இஃப் உங்கள் ரெப்பாசிட்டரி நல்லா ஒரு வியூஸ் போச்சுன்னா உங்கள் கூகுள் சர்ச்சிங்கில் கூட உங்கள் ரெப்பாசிட்டரி வந்து காட்டும். ஸோ நம்ம இப்போதைக்கு கிட்டப் டெமோன்னு கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி SEO பர்பஸ் டிஸ்கிரிப்ஷன் சாம்பிள் சைட் அபவுட் கிட்டப். ஸோ ஓகே, இதை நம்ம பப்ளிக்கில் வச்சுக்கலாம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ ப்ரைவேட்னா உங்களுக்கு நீங்கள் யார் அக்சஸோ அவங்க மாதிரி தான் பார்க்க முடியாது, வேறு பார்க்க முடியாது. ப்ளஸ் நீங்கள் பப்ளிக்கோ ப்ரைவேட்டாக போட்டாலும் எகைன் உங்கள் செட்டிங்ஸ் வந்து மாற்றிக்கலாம். பப்ளிக்காக ப்ரைவேட்டாகவோ செட்டிங்ஸில் போய் ஆட் ரீட்மிங்கிறது நீங்கள் இப்படி ஆட் பண்ணலாம், ஆர் கோட்லேருந்து ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம கோட்லேருந்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ இது கிரியேட் ரெப்பாசிட்டரி கொடுத்துட்றேன். கிரியேட் ரெப்பாசிட்டரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பேஜுக்கு வந்துடும். உங்கள் github.com ப்ளஸ் உங்களோட யூசர் நேம் ப்ளஸ் உங்கள் ரெப்பாசிட்டரி நேம். ஸோ இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து நியூ ரெப்பாசிட்டரி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுலேருந்து ஒன்றா நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? நம்ம வந்து VS கோடுக்கு போய்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்னா கிட்ட வந்து இனிஷியலைஸ் பண்ணி போகிறோம்.
ஸோ இது ஆகணுன்னா உங்கள் லேப்டாப்லேருந்து கிட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரீசெட் பண்ணிட்டு வந்துக்கோங்க. ஓகே, கிட் இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இது வந்து எப்படி இன்ஸ்டால் நான் பார்க்குறேன்னா, நம்மளோட ஃபோல்டர் ஃபைலிங் மாதிரி யூன்னு அந்த மாதிரி வந்துடும். யூனா அன்ட்ராக்னு அர்த்தம். ஓகே, அடுத்து இதை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கமெண்ட் பார்த்திங்கன்னா வந்து இதில் இருக்காது. ஸோ இந்த கமெண்ட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்டு ஆடு ஸ்பேஸ் டாட். இந்த கமெண்ட் எதுக்காகனா, நம்ம ஃபோல்டருக்குள்ளுக்கு எல்லாத்தையும் ரெப்போக்கு மூவ் பண்ண போகிறோம். அதுதான் கிட்டு ஆடு டாட் போட்டாச்சா. அடுத்தது வந்து கமிட் பண்ண போகிறோம். கமிட்னா வந்து நம்ம இந்த இது என்ன ரிலீஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு மெசேஜ் மாதிரி. அதுக்கு என்ன பண்ணணும்னா கிட்டு கமிட்டு ஸ்பேஸ் ஹைஃபன் எம் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஃபர்ஸ்ட்டு வேர்ஷன். ஸோ இது வந்து டைப் பண்ண கஷ்டமாக இருந்ததுனா நீ அங்கே தான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒன்றும் ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு என்னென்ன ஃபைல் ஆட் ஆகிக்கணும் இதெல்லாம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் அப்படியே போனோம்னா ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ண போகிறோம். இது வந்து மெயின் பிரான்ச்சு. அடுத்து வந்து ரிமோட்டாக புஷ் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம விஎஸ் கோட்லேருந்து நம்ம இந்த கிட்ட ரெபாசிட்டி வந்து கோடை கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கமெண்ட் பண்ணிட்டோமா. அடுத்து வந்து மெயினுக்கு நம்ம க்ரியேட் பண்ண பிரான்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து இந்த கோடை புஷ் பண்ண போகிறோம். போட்டிங்கன்னா அவ்வளோதான், இங்கே முடிஞ்சுது. அடுத்து இங்கே போய் பார்த்தா ஒன்றுமே வரலையே. ஏன்னா ரீஃப்ரெஷ் பண்ணால் தான் வரும். ஒன்று வேலையை ஷாக் ஆகிடாதீங்க. ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ யார் வேணால் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதாக பார்த்தீங்கன்னா அந்த கிட்டில் வர கமிட் அந்த இதை சொன்னால நம்பர் எங்களுக்கு ஷோ பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இது வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து வெப்சைட் இந்த ரெபாசிட்டி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இதை பார்க்க உங்களுக்கு இப்போ இண்டெக்ஸ் HTML மட்டும்தான் இருக்குது. இது என்ன ரெபாசிட்டி அந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரீட்மி ஃபைல் ஆட் பண்ண போகிறோம். ரீட்மி ஃபைல் எப்படின்னா நம்ம இங்கேருந்தே போய் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே போய்ட்டு ப்ளஸ் கொடுத்து ரீட்மி ஃபைலை பொறுத்த வரைக்கும் நேம் கேபிட்டலில் போட்டு .md. எம்டிங்கிறது பார்த்திங்கன்னா மார்க் டவுன் சொல்லுவாங்க, அதுதான் எம்டி. ஒன்று பண்ணிட்டீங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ் அந்த மாதிரி போடணும். கிட்ஹப் ரெப்போ. ஓகே, ஸோ நம்ம இங்கேருந்தே போய் கொஞ்சம் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதே போதும். பட் நீங்கள் டைப் பண்ண டைம் ஆகும். ஸோ நம்ம வீடியோ டைம் லென்த்தாக போகக்கூடாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரீட்மி ஃபைல் க்ரியேட் பண்ணுறப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணவும் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏஐட்ட வந்து உங்களுக்கு ஃபைல் உங்கள் கோடை கொடுத்து ரீட்மி ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அதை ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வரலாம். ஓகே, நம்ம வந்து எப்படி கிட்ட ஒரு டைம் புஷ் பண்ண மாதிரி சேஞ்சஸ் பண்ணிட்டோம், எப்படி மாதிரி கிட்ட புஷ் பண்ணுறது கேட்டிங்கன்னா, அதுக்கு 2 மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் எனக்கு ஈஸியாக பிகினருக்கு ஈஸியாக மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி விஎஸ் கோட் மூலியம் புஷ் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் டைப் ஆல்ரெடி கிட்ட புஷ் பண்ணிட்டோம். ரீட்மி இப்போ க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஈவன் காட்டுறது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஸோ இப்போ மாதிரி இது எப்படி புஷ் பண்ணுறதுனா, இங்கே சைடு பார்த்தீங்கன்னா தேர்டாக ஒரு ஆப்ஷன் சோர்ஸ் கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிட்ட புஷ் பண்ணுங்க. மணி என்ன சேஞ்ச் பண்ணிக்கிங்க இந்த இடத்துல காட்டும். மணி அதே மாதிரி இந்த சேஞ்சஸில் ப்ரெஸ் பண்ணிட்டு கமெண்ட் மெசேஜ் போட்டுக்கோங்க. ஆடட் ரீட்மி ஃபைல் போட்டு கமிட் பண்ணிக்கோங்க. சிங்க் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். இங்கே நமக்கு 2 இதாகிடுச்சு. நம்ம இதுக்கு போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரீட்மி ஃபைல் வந்துருச்சு. கிட்டப் ரெப்போ அப்படிங்கிற வந்துருச்சு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெபாசிட்டி க்ரியேட் பண்ணோம். ஸோ செகண்டில் வந்து பப்ளிக் ப்ரைவேட்டாக மாற்றுறோன்னா இங்கே இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் வந்துக்கோங்க. செட்டிங்ஸ் வந்தீங்கன்னா விசிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ கீழே வந்தீங்கன்னா இதெல்லாம் இங்கே இருக்கும். கீழே. ஸோ உங்களுக்கு ஜென்ரல்னு கீழே ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா சேஞ்ச் ரெபாசிட்டி விசிபிலிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து பப்ளிக் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து வேறு ஒரு இதில் போட்டு பார்க்கலாங்களா. இங்கே போட்டு பார்த்தோம்னா நம்ம சைட் ஓப்பன் ஆகுது. இதை நம்ம வந்து ப்ரைவேட்டுக்கு போட்டு பார்க்கலாம். சேஞ்ச் டு ப்ரைவேட். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ரைவேட்டுக்கு மாற்றிட்டோங்க. ஸோ இப்போ இங்கே வந்து ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா நான் லாகின் பண்ணிக்கிறேன், அதனால் வருது. மேபி வேறு ப்ரௌசர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாட் ஃபவுண்ட். ஏன்னா வந்து ப்ரைவேட் போட்டோம், அதனால் இங்கே வந்து காட்டாதுங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா கிட்டப்பில் வந்து ஒரு ஃபைல் புஷ் பண்ணுறது. ஸோ இதை பற்றி வேறு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நான் கமெண்ட்டில் வந்து என்னதுங்க சொல்கிறேன், சரிங்களா.
ஸோ கிட்னா என்ன, கிட்டப்னா என்ன, கிட்டப்பில் ஒரு ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணி எப்படி நம்ம எங்கேயாவது போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ சொன்ன மாதிரி இன்னும் அட்வான்ஸ் டாபிக்ஸ் நிறைய இருக்குது. வேறு என்ன சொல்லுங்கள், இதை பற்றி இன்னும் வீடியோ கூட போடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், see you next video.